மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் மற்றும் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். அமெரிக்கா சொல்றதை ஏன் இந்தியா ஃபாலோ பண்ணணும், எதுக்காக இவங்க ஃபாலோ பண்றாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு? உன் குடிமை என் கையில. அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் அவர் ஆடி பாடி மகிழ்ந்தார். வெளிநாட்டுக்காரர்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், இங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃபேவரா இருப்பேன் அப்படின்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கெல்லாம் வரியே கிடையாது, அமெரிக்காவில இருந்து இங்க வரக்கூடிய பொருள்களுக்கு வரியே கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்போ இங்க உற்பத்தி ஆகும் பொருளை யார் வாங்குவாங்க? பிரதமர் வந்தா அவருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னால அவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சபாநாயகர் சொல்றார். அப்போ ஒரு பிரதமரை கூட காப்பாற்ற முடியாத அளவுல இன்னைக்கு அரசினுடைய நிலைப்பாடு இருக்கா? என் வீட்டுல இருக்கக்கூடிய என் சோறை சாப்பிடுறதுக்கு கூட நான் மற்றவர்களுடைய ஒப்புதலை வாங்கணும் அப்படின்னா இது எப்படி எவ்வளவு மோசமான ஒரு போக்கு பாருங்க. இந்து ராஷ்டிரம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே சாவா. அப்போ டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நாடாளுமன்றத்துல ரொம்ப பரபரப்பா விவாதங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, விவசாய சங்கங்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக நாங்க ஒரு போராட்டத்தை, நாடு தழுவிய போராட்டத்தை நாங்க செய்ய போறோம். குறிப்பா அந்த போராட்டத்துல பிரதமர் மோடியோட உருவ பொம்மை அதை எரிக்க போறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு தீவிரமான முடிவு பிரதமர் மோடிக்கு எதிராக எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க? அதாவது ஒரு தப்பான ஒப்பந்தம் அப்படின்றது எங்க கொண்டு நிறுத்தும்? நம்முடைய தலைவர்கள் அல்லது நம்முடைய உயர் அதிகாரிகள் நமக்கானவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண குடிமகன் நினைக்கிறது ரொம்ப வாஸ்தவமான நிலைப்பாடு. ஆனா இங்க எப்ப பார்த்தாலும் இங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்காரர்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், இங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃபேவரா இருப்பேன் அப்படின்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். விவசாயிகள் தெருவுல இறங்கி போராடுறாங்கன்னா அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். விவசாயிகள் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணி இல்ல பெரிய அளவுல லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பில்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க அற வழியில இருந்து ஒரு வேலையை பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க சாதகமா இருக்கணுமா பாதகமா இருக்கணுமா? இப்படி இருக்க வேண்டிய ஒரு அரசு இன்னைக்கு பொருளாதார கொள்கையில நாங்க வெளியில இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நில், ஒரு 0 வரி அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமை என்ன? அதிலும் குறிப்பாக இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கெல்லாம் வரியே கிடையாது, அமெரிக்காவில இருந்து இங்க வரக்கூடிய பொருள்களுக்கு வரியே கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்போ இங்க உற்பத்தி ஆகும் பொருளை யார் வாங்குவாங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் சைனா பஜார்ல இருந்து வருதுன்றாங்க. சைனா பொருட்களினுடைய விலை என்ன, இங்க விளையக்கூடிய இங்க உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களின் விலை என்ன? நம்ம ஆளுங்க எப்பவுமே எது விலை குறைவா இருக்கோ அதை வாங்குவதற்கு தயாரா இருப்பாங்க. இன்னும் கூட நான் வரலாற்றுல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் அப்படின்னு கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும் பொழுது தன்னுடைய சொத்துகள்ல இருந்து நிறைய வித்து வச்சு கொண்டு வராரு. அதே போல அதுல பங்குதாரர்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதே இந்திய நாட்டை சார்ந்த பல்வேறு வசதி படைத்தவர்கள் கிட்ட இருந்து ஒரு பங்கு வாங்கி கப்பலை விடுறாரு. அப்படி கப்பலை விடும்போது என்ன நடக்குது? ஆங்கிலேயர்கள் பார்த்துட்டு இந்த கப்பல் ஓட விட்டா நம்ம ஓட வேண்டியதான், அப்போ இதுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய கப்பலினுடைய விலை, பயணம் செய்யறாங்க இல்லையா, அந்த விலையை குறைக்கிறாங்க. குறைச்சா ஒரு இந்தியன் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு பாடுபடக்கூடிய ஒருவருடைய கப்பலாச்சு, அதுல நம்ம பயணம் பண்ணணும்னு நினைக்கணுமா? ஆங்கிலேயர்கள் அந்நியர்களினுடைய கப்பல்கள்ல பயணம் பண்ணணும்னு நினைக்கணுமா? அந்த ஒரு நிலைப்பாடு கூட இல்லாம அது குறைச்சலா இருக்கேன்னு அங்க போயிருக்காங்க. நம்ம மக்களோட பொருளாதாரம் அந்த லெவலுக்கு தானே இருக்கு. சோ அதை நோக்கி தானே நம்ம போக முடியும். சரி, இப்போ நான் என்ன கேட்கிறேன், இது ரொம்ப வாஸ்தவமான ஒரு வாதம். இப்போ வ.உ.சி அவர்கள் வைத்த அந்த விலை அப்படின்றது இவர்களால கொடுக்க முடியாத ஒரு விலையா இருந்ததா?
அதை யோசிச்சு பார்க்கணும். இவர்களால கொடுக்க முடியக்கூடிய விலையத்தான் அவர் நிர்ணயம் பண்ணியிருக்காரு. அவர் லாபத்துக்காக கப்பலை ஓட்டவில்லை. அவர் சுதேசி, நமக்கானது, நம்முடைய தேசம், நம்முடைய கப்பல் அப்படின்றதுக்காக தான் அவர் கொண்டு வந்திருக்காரு. அப்போ அதைத்தான் நீங்க ஆதரவு கொடுத்து கொண்டு வரணும். இப்போ இந்த சூழல்ல அது விலை குறைஞ்சது அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டாங்க. அப்போ இதையும் இன்னும் கொஞ்சம் குறைச்சு பாக்குறாங்க. இங்க வராங்க, மறுபடியும் அது கட்டணமே இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப அங்க போயிட்டீங்க, இந்த கப்பல் முடிஞ்சு போச்சு. இது 2 கப்பல்கள் வந்தது. அந்த 2 கப்பலையும் அதுக்கப்புறம் இவர் சிறைப்படுத்தப்படுறாரு. இந்த இதுக்கான வட்டியை கட்ட முடியல. கடைசியில எங்க இருந்து வாங்கினாங்களோ அங்கேயே போய் சேர்ந்துருச்சுன்னு பாக்குறோம். இப்போ விலை இல்லாமல் பயணம் செய்த அந்த கப்பல்ல இன்னைக்கு இந்தியர்கள் விலை இல்லாமல் பயணம் செய்வார்களா? அப்போ முதல் இருந்த விலையை விட இன்னைக்கு கூடுதலா வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? இதை யோசிக்கணுமா, யோசிக்க வேணாமா? இதெல்லாம் யோசிக்காம அன்னைக்கு ஒரு சூழல் அப்படி இருந்தது. இன்னைக்கு என்ன நடக்குது? அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு எந்த வரியும் கிடையாது. அப்போ இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கும் வரி இருக்கக்கூடாது தானே? 18% வரி அப்படின்ற 25, 50 அதுல இருந்து இப்ப கம்மி பண்ணிருக்காங்க 18%. சரி, அவங்க இதுல இருந்து வரும்பொழுது எந்த வரியுமே இல்ல அப்படின்னா, அப்ப இங்க இருந்து போறதுக்கு மட்டும் எப்படி வரி வருது? இதை வந்து நம்ம 0% டாரிஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட் செய்தியா வதந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு. ஏன்னா இது எந்த ஒரு அறிவிப்புமே நமக்கு இந்தியால இருந்து கொடுக்கவே இல்லையே. நாங்க வந்து 0% டாரிஃப் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படையாக அரசு பேசி இருக்கா? இதுதான் நம்முடைய கேள்வி. இப்போ எதிர்கட்சி தலைவர் எப்ஸ்டீன் வழக்கு அப்படின்னு சொல்லி அது சார்ந்த கோப்புகளை எல்லாம், ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வரும்போது கூட அதை பத்தி ஒண்ணும் இல்லை. திடீர்னு பார்த்தா பெண் எம்பிக்கள் சுத்தி நிக்கிறாங்க, அவங்க வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. அப்போ பெண்களை நீங்க என்னவா சித்தரிக்கிறீங்க? ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, நாகரிகத்துக்கு உட்பட்ட ஒரு பெண்மணி, உங்களை என்ன ரவுடித்தனம் பண்றதுக்காக அங்க வந்திருக்காங்களா? அப்ப பெண்கள் வந்து ரவுடித்தனம் பண்ணக்கூடியவர்களா? என்ன பேச்சுன்னே எனக்கு தெரியல. ஒரு நாட்டினுடைய பிரதமர் கண்ணியம் குறைவான அல்லது அந்த சபாநாயகர் கண்ணியம் குறைவான பேச்சுகளை பேசலாமா? பிரதமர் வந்தா அவருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னால அவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சபாநாயகர் சொல்றார். அப்போ ஒரு பிரதமரை கூட காப்பாற்ற முடியாத அளவுல இன்னைக்கு அரசினுடைய நிலைப்பாடு இருக்கா? யார் பதில் சொல்ல போறீங்க? இந்த அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்குது இல்லையா? அதனால்தான் மக்கள் இன்னைக்கு கிளர்ந்து எழுறாங்க. இப்போ இவங்க பிரச்சனை பண்றாங்க இல்லையா? இல்லங்க, அப்படியெல்லாம் நடக்கலங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதோ பாருங்க இதாங்க ஒப்பந்தம், காட்டுங்களேன். காட்டுறதுக்கு என்ன ஆக போகுது? நம்ம அந்நியர்கள் கிடையாது, நம்ம வந்து தேச விரோதிகள் கிடையாது, நம்ம வந்து தீவிரவாதிகள் கிடையாது. அப்போ நமக்கு இதை காட்டவில்லைன்னு சொன்னா சந்தேகம் வலுக்குமா வலுக்காதா? அதனால்தான் இன்னைக்கு வந்து போராட வேண்டியதா இருக்கு. என் வீட்டுல இருக்கக்கூடிய என் சோறை சாப்பிடுறதுக்கு கூட நான் மற்றவர்களுடைய இது ஒப்புதலை வாங்கணும் அப்படின்னா இது எப்படி எவ்வளவு மோசமான ஒரு போக்கு பாருங்க. அப்போ இங்க அவங்க அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க சந்தோஷமா பேசுறாங்க. என்னன்னா, மக்கள் தொகை அப்படின்றது இந்தியாவுல அதிகம், அதனால நம்முடைய இந்த வேளாண் பொருட்கள் இருக்கு இல்லையா, விலை பொருட்கள், அதுக்கு அவ்வளவு சந்தையில ஓடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மார்க்கெட் வந்து ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி மினிஸ்டரே போடுறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க? அப்போ அவங்க வந்து தெளிவாக பேசும்பொழுது இங்க வந்து அந்த தெளிவின்மை இருக்கும் பொழுது அப்ப சந்தேகம் வருது இல்லையா? அப்ப யார் சொல்றது உண்மை? அவங்க சொல்றது உண்மையா? இதுக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போரை நான் தான் நிறுத்தினேன், நான் வந்து இது வியாபாரத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்ன உடனே நிறுத்திட்டாங்கன்னு. அதுக்கும் இன்னும் ஒண்ணும் வழி இல்லை. அதுக்கான ஒரு எதிர்வினை, ஒரு கண்டனம் அப்படின்றது வலுத்ததான்னு கேட்டா இல்ல. அப்போ இந்த சூழல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அதுக்கும் ஒன்னும் சொல்லல, இதுக்கும் நீங்க எந்த ஆவணத்தையும் காட்ட போறது இல்ல. அப்போ மக்கள் என்ன செய்வான்? அவன் பாவம் வயிற்றுக்காக வந்து பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய வயிற்றுல அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்றது அப்படின்றது ஒரு அரசாங்கத்துக்கு நல்லதா? ஒரு தலைவன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோமா? இப்படி ஒரு தலைவன் வருவார் அப்படின்றதுக்காகத்தான் சுதந்திரத்துக்காக அப்படி நம்முடைய முன்னோர்கள் வந்து தியாகம் பண்ணாங்களா? எவ்வளவு உள்ள குமுறலா இருக்கு இல்லையா? இது யார் வந்து பதில் சொல்ல போறாங்க? இந்த பூனைக்கு யார் மணி கட்ட போறாங்க? அப்போ ஒரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு புரட்சியும் இந்த மாதிரி ஒரு போராட்டமும் வெடித்தால் இந்தியாவினுடைய அரசு என்ன ஆகும்? இந்த ஒரு கவலை தான் இன்னைக்கு நமக்கு ஏற்படுது. இல்ல, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து நிறைய பேசியிருக்காங்க. இப்பவுமே வந்து ட்ரம்ப் ஓப்பனா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, மோடியோட அரசை வந்து நான் நினைச்சா அதை வந்து காலி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இவ்வளவு சொல்லியுமே அமெரிக்கா சொல்றதை ஏன் இந்தியா ஃபாலோ பண்ணணும்? எதுக்காக இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு? உன் குடிமை என் கையில,
இப்படிதான் அங்க போயிட்டு இருக்கு. இப்போ எப்ஸ்டீன்னு ஒரு ஃபைல் வருது இல்லையா, ம். அது வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு பேச்சு அடிபடுது. Okay. அந்த ஃபைல்ல என்ன இருக்கு? அந்த ஃபைல்ல வந்து நம்முடைய பிரதமர் அவர்களுடைய பேர் இருக்கு. ம். அங்க ஒரு ஆலோசனை கேட்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த மின்னஞ்சல்ல அது எல்லாமே இருக்கு. அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் அவர் வந்து ஆடி பாடி மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. Okay. ஒரு பிரதமரை பற்றிய ஒரு இந்திய நாட்டு, இவ்வளோ பெரிய ஜனநாயகம் நாடுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமரை பற்றிய குறிப்புகள் அந்த மின்னஞ்சல்ல இந்த மாதிரி இருக்கு. உலக அரங்குல எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ அசிங்கம் இல்ல. அதுக்கும் ஒன்றும் சொல்லல. கேட்டா அது எல்லாமே பொய், சாகரவனுடைய ஒரு வாக்குமூலம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட தேதியில பிரதமர் அந்த நாட்டுக்கு போயிருக்காரு, அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதுல அவர் கலந்துகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர் ஆலோசனை பெற்றாரா இல்லையா? அந்த ஆலோசனை என்ன ஆலோசனை? பயமா இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு வந்து கதவை அடிச்சுட்டு தூங்குறோங்க நைட்டு, எதுவும் நடக்காது, மேல குண்டு விழாதுன்னு நினைச்சு தூங்குறோம். இப்போ ஆலோசனைன்னு ஒண்ணு நடத்திருக்காங்களே, அது என்னவா இருக்கும்? ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு மன உறுத்தல் வந்தா உங்களால நிம்மதியா தூங்க முடியுமா? முடியாது. உங்க தலகாணிக்கு கீழே ஒரு பாம்பு இருந்தா கூட அது தெரியாம நீங்க தூங்கிடலாம். ஆனா பாம்பே இல்லாட்டி கூட பாம்பு இருக்கோன்னு நினைச்சா உங்களால தூங்கவே முடியாது. அப்போ ஒரு நாட்டினுடைய அமைதி, ஒரு நாட்டினுடைய இறையாண்மை எல்லாமே பறி போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபைல் பகிரங்கமாக வெளியில வந்தா என்ன நடக்கும் அப்படின்றனால, அப்போ இவங்களுடைய குடிமை அவங்க கையில இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு மண்டையாட்டிக்குவோம், சரின்னு கையெழுத்த போட்டுருவோம், இப்போதைக்கு அந்த பிரச்சனை முடியுதா அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இத பத்தி பேசினாலே அதற்கு பதில் சொல்ல முடியாததுனால்தான் பிரதமர் நாடாளுமன்றத்துக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதனால்தான் இவர்கள் மடைமாற்றம் பண்றாங்க. அதாவது பெண் எம்பிக்கள் வந்து என்ன அச்சுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மடைமாற்றத்தை இவர் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் வச்சிருக்காரு. அது பொய்யான குற்றச்சாட்டாக இருந்திருந்தால் இந்நேரம் எதிர்கட்சி தலைவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? யோசிங்க. ரொம்ப அழுத்தமா அந்த குற்றச்சாட்டை வைக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவங்க 2G வழக்கு எடுக்கும் போது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். சோ அதே அளவுக்கு அழுத்தம் எதிர்க்கட்சி இந்த விஷயத்துல கொடுத்திருக்கணும் இல்லையா? ஏன் கொடுக்கல? சரி, இங்க இந்த பாஜக வந்து அரசுக்கு, அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்கறதையெல்லாம் நீர்த்து போக செஞ்சிருக்கிறாங்கன்றத பாருங்க. இப்போ கூட மணிப்பூர்ல பிரச்சனை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல் பாஜக இல்லாமல் வேறு எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் ஆட்சி நிலைச்சிருந்திருக்குமா? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் இதற்கு வந்து அழுத்தம் கொடுப்பாங்களோ, யாரெல்லாம் இந்த சட்டம் ஒழுங்க வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் மாற்றி இருக்கின்றது இந்த ஒன்றிய அரசு. அதனால்தான் இவங்க என்ன அழுத்தம் கொடுத்தாலும், ஏன் இன்னும் அழுத்தம் கொடுக்காம இருக்கிறாங்க, ஏன் அழுத்தமே கொடுக்கல அப்படின்னு நம்ம பேசுற அளவுக்கு தான் இருக்கு. இது எவ்வளவு, இன்னும் கேட்டா பீகார்ல ஓட்சோரி அப்படின்னு சொல்லி பேசணும். அந்த ஒரு இதுக்கு நடைப்பயணம், அந்த ஒரு இது அணிவகுப்புக்கு தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க, ஆந்திரால இருந்து வராங்க, இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் வந்து அங்க ஓட்சோரி பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்காங்க. நடந்தது என்ன? தேர்தலினுடைய முடிவு என்ன? அப்ப தேர்தலினுடைய முடிவை வச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பாஜக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? இல்ல. ஆனா பாஜக வந்திருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதையெல்லாம் நீர்த்து போகக்கூடிய வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை வந்து வெளியில விடாம மைக் ஆஃப் பண்றது, அப்புறம் அவங்கள பேச விடாம உட்கார சொல்றது, ரொம்ப அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வெளிநடப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்படுறாங்க. இல்ல, இதே ஒரு குற்றச்சாட்டு தான் நமக்கு தமிழக சட்டசபையில ஆளுநர் வச்சிருந்தாங்க. நான் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. அதை நம்ம விமர்சனம் செஞ்சோமே. ஆளுநருக்கான இடம் என்ன, எதிர்கட்சி தலைவருக்கான இடம் என்ன? எதிர்கட்சி தலைவர் மக்களை சந்திச்சு மக்களினுடைய ஆதரவை பெற்று அந்த இடத்துக்கு வந்திருக்கார். ஆளுநர் என்பவர் அந்த கட்சியை சார்ந்து ஒரு நியமன பதவியில வந்திருக்கார். அவர் வேற, இவர் வேற. அவர் எதிர்கட்சி ஆட்சியில இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் மக்களினுடைய ஆதரவை பெற்றவர். இவர் ஆளுநராக இருந்தாலும் கூட மக்களினுடைய ஆதரவை பெற்றவரா?
இல்லை. அப்போ இவருக்குன்னு ஒரு அதிகார வரம்பு இருக்கு. என்ன, மாநில அரசு எதை எழுதி கொடுக்குதோ, எதை வந்து சொல்லி இருக்கோ அதை வந்து வாசிக்கணும். அப்படியே வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒப்புதலுக்கு அவங்க இடத்துக்கு போக போகுது, ராஜ்பவனுக்கு போகும். ஆளுநர் மாளிகையில அதை பார்த்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் வாசிப்பதற்கு வந்து கொடுக்க போறாங்க. கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு நான் வாசிக்க மாட்டேன், நான் அதுல இருக்கிறத செய்ய மாட்டேன், அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தேசிய கீதம் போடணும், நமக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்கு, நமக்குன்னு ஒரு வழிமுறைன்னு இருக்கு. இத்தனை வருஷமா அந்த அடிப்படையில தான் இந்த மாநிலத்தினுடைய ஆட்சி, இத சட்டமன்றம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுல தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் பாடக்கூடாது, கூட வந்து தேசிய கீதமும் பாடணும் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு எதிராக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒரு காரணத்துக்காக அல்லது வந்து இந்த இதை வந்து நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செய்யறது அப்படின்றது ஒரு சரியான மக்களுக்கான பணியா? இதே எதிர்கட்சி தலைவர் எதுக்காக வெளிநடப்பு இடத்துக்கு தள்ளப்படுறார் அப்படின்னு பார்த்தா, பேச விடல, பேசினா வந்து கூச்சலை போடுறது, இல்ல பேசும் பொழுது தப்பா பேசிட்டாருன்றது, இந்த மாதிரி பல்வேறு அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறதுனால வேற வழி இல்லாம வெளிநடப்பு செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆனா இங்க இவர் வெளிநடப்பு செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. முதல்ல விதிமுறையே என்னன்னா, அந்த கூட்டத்தொடர் தொடங்குது அப்படின்னா ஆளுநர் வரணும், ஆளுநருடைய உரை இருக்கணும் அப்படின்றது ஒரு நெறிமுறை. அந்த நெறிமுறையெல்லாம் நான் பின்பற்ற மாட்டேங்க, நான் என் இஷ்டத்துக்கு தான், சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னா, அப்போ இந்த மக்களினுடைய வரி பணத்துல ஒரு வீடுன்னு கட்டி கொடுத்து இவருக்கான செலவுகளை பாக்குறோம் இல்லையா, அதுக்கு என்ன நன்றிய விசுவாசத்தை அவர் திருப்பி செய்யறாருன்னு எனக்கு தெரியல. நாடாளுமன்றத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வெளிநடப்பு செய்யறாங்க. இன்னொரு பக்கம் வந்து 39 ஆண்டுகள் கழித்து வந்து சபாநாயகர் மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இப்ப வந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க? இது நினைச்சே பார்க்க முடியல. இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? எப்படி வந்து ஒரு நீதிமன்ற அரசர் மேல, நீதி அரசர் மேல இம்பீச்மெண்ட்னு ஒண்ணு கொண்டு வரும் இல்லையா? அவர் சொன்ன அந்த தீர்ப்பினுடைய எதிரொலியாக அவரை வந்து அதற்கான நபரா, அவரை அதுல வைக்கலாமா, அவரை இன்னும் இறக்கி விடணுமா, அதாவது பதவியில இருந்து, இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம பாக்குறோம். இது வரைக்கும் இந்த அரசியல் வரலாற்றுல இப்படியான ஒரு இடம் நடந்திருக்கா? இன்னைக்கு சபாநாயகருடைய இடமும் அப்படிதான் இருக்கு. அப்போ சபாநாயகர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவராகத்தான் வரார், அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த கட்சி ஜெயிச்சிருக்கு, அதனால அவர் வந்து சபாநாயகரா வந்திருக்கார். ஆனா அவர் அந்த கட்சியினுடைய பிரதிநிதி கிடையாது. சபாநாயகராக உட்காரும் பொழுது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சமமானவராகத்தான் உட்காரணுமே தவிர ஆளுங்கட்சிக்கு மட்டும் நான் சபாநாயகர் அப்படின்றது கிடையாது. நம்முடைய முதல்வர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா என்ன பேசுறாரு? நான் ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் தான் முதல்வர், ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் நலத்திட்டம்னு கொடுத்தேன்னா எனக்கு ஓட்டு போட்டவங்க என்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா நான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், நான் திமுகவினுடைய முதல்வர் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறார். ஆனா இவங்க ஒரு சபாநாயகராக இருந்துட்டு நான் வந்து ஒரு கட்சியினுடைய சபாநாயகர் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டம்னு எழுதி கொடுத்தாங்க இல்லையா, எத்தனை பக்கத்துக்கு எழுதி இருக்கிறாங்க. அதை வந்து சும்மாவே வீட்டுல உட்காந்து எழுதல, வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்து அம்பேத்கர் அவர்கள், அந்த குழுவுல இருந்த பல்வேறு நபர்கள் இதெல்லாம் எப்படி வரணும், இது ஏன் வரக்கூடாது, இதை பத்தி என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கேட்டு இதை எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா அது எதுக்குமே நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன், எதுவுமே எனக்கு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் ஒன்னே, இந்து ராஷ்டிரம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே சாவா. அப்போ ஒரு சுடுகாடுலயே வந்து இவங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியான்னு இருக்கு. ஒரு சுடுகாடுக்கு போகக்கூடிய பாதையே இந்த பாதையில உயர் சாதி போகணும், இந்த பாதையில ஒடுக்கப்பட்ட சாதி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க இருந்து வந்து நீங்க ஒரே நாடு ஒரே மொழி? அது தவறு இல்லையா? அது நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? ஒரு பாதையில போறது, இந்த பக்கத்துல இவங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டே தவறு இல்லையா? தவறு. அப்போ நீங்க ஒரே நாடுன்னு சொல்றவங்க இதையெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இதையெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒரே நாடு அப்படின்றதுல இருக்கக்கூடிய சிக்கலை பத்தி நம்ம பேசுவோன்ற நானு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குங்க, அந்த கருத்தை வந்து நான் சொல்றேன், அந்த கருத்துல இருக்கக்கூடிய சரி தப்புகளை நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் சரி அதிகமா இருந்தா அதை எடுத்துக்கலாம், தப்பு அதிகமா இருந்தா அதை விட்டுடணும்.
இதுதான் ஒரு ஜனநாயக முறை. அதனால எனக்கு கருத்தே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதும் தப்பு, என் கருத்தை தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதும் தப்பு. இந்த தெளிவைத்தான் நம்ம வந்து ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டேன், நான் ஒரு கட்சியை சார்ந்துதான் இயங்குவேன் அப்படின்னு சொன்னா இது இந்திய அரசியல்ல ரொம்ப பெரிய கரும்புள்ளி. இப்படியான ஒரு சூழலை நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா இவங்க எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்றத பாருங்க. எல்லாத்துலயும் சட்ட திருத்தம் கேட்டா இது சட்டத்திலேயே இல்லைங்க, இது கடல்லயே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து வரையறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில பாக்குறோம். இப்போ வேளாண் திருத்த சட்டம்னு கொண்டு வந்தாங்க. எதுக்கு அத்தனை பேர் போராடினாங்க? அதுவும் டெல்லியில இருக்கக்கூடிய குளிர்லாம் யோசிச்சு பாருங்களேன், தாங்கவே முடியாது. அந்த குளிர்ல இருக்க முடியாம இறந்தவர்கள்லாம் உண்டு. ஆனாலும் கூட அந்த மக்கள் அங்க இருந்து எழுந்து போகல. காரணம் என்ன? நம்ம இந்த வாழ்க்கைக்காக நம்ம நினைச்சிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வருங்கால தலைமுறையே பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக உட்கார்ந்தான் இல்லையா? அவன் ஏன் உட்கார்ந்தான்? இத்தனைக்கும் குஜராத்ல இருந்து அதிகமான நபர்கள் வந்தாச்சு. குஜராத் யாருடைய இடம்? குஜராத் மாடல், குஜராத் மாடல் அப்படின்னு புலகாங்கிதம் அடையறாங்க இல்லையா? அங்க இருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கே, என்ன செஞ்சீங்க? ஏன் அந்த எதிர்ப்பு குரல் வந்தது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய செயல் அது. எல்லாத்தையும் தார வாத்து கொண்டு போய் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செயல். அதனால்தான் நம்ம அதை வந்து பேசுறோம். அந்த மாதிரிதான் இங்க வந்துட்டு சபாநாயகர் இப்படி பாரபட்சமாக, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல வெண்ணெய் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு அப்படின்ற மாதிரி. ஒரு கண்ணுல வெண்ணெய் பாஜக, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு எதிர்கட்சி தலைவர். இதனால்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேச வேண்டியதா இருக்கு. இப்போ விவசாயிகள்ல இருந்து எல்லாரும் போராடுறாங்க இல்லையா? இப்ப நீங்க கூட சொல்றீங்க, ஏன் எதிர்கட்சி தலைவர் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கல? அப்போ அழுத்தம் கொடுக்கறதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா இப்படியான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் தான். ஓகே, நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு பக்கம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா PM கேஸ் அந்த ஃபண்ட் பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்துல இருந்து எம்பிக்களுக்கு வந்து ஒரு இது வந்து அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. ஏன் அதை பத்தி பேசக்கூடாது? அதை பத்தி பேசக்கூடாதுன்னா எதுக்காக அவங்களோட புகைப்படத்தை, மோடியோட புகைப்படத்தை பயன்படுத்திருக்காங்க? நம்ம அரசு சின்னத்தை எதுக்காக பயன்படுத்தணும்? அதுல பேரே வச்சுட்டாங்களேங்க, பிரதமர் அந்த தொற்று நோய்க்கான காலகட்டங்கள்ல திரட்டப்பட்ட ஒரு நிதி. அப்போ பிரதமருக்கான நிதி தானே அது. அதை போயிட்டு நீங்க ஏங்க கேள்வி கேக்குறீங்க? அப்படிதானே. பிரதமர் யாருக்கானவர்? பிரதமர் யாருக்கானவர்னா தேசத்துக்கானவர். ஆனா இருக்கக்கூடிய படம் என்னமோ அவரோடது. அப்போ அது அவருக்கு தானே நோக்கி போகும். இப்போ ஒண்ணும் இல்ல, அதாவது தப்பான ஓட்டு போடும் பொழுது சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. சரி, அப்படின்னா ஓட்டு போட்டாங்க இல்லையா? அதாவது முடியிற நேரத்துல 6 மணி போல 5 மணி போல தப 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 தபான அதிகமான ஓட்டுகள் வந்து குவிஞ்சிருக்கே. அப்போ ஓட்டு போட்டவங்களுடைய அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த காணொளி காட்சியை காட்டுங்க, CCTV காட்டுங்க. ஐயோ, பெண்கள்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, பெண்களை எப்படி வந்து நாங்க காட்டுறது அப்படின்னு சொல்லி கேக்குது. இது ஒரு தேர்தல் ஆணையம் கேட்க வேண்டிய கேள்வியா? ஒரு பொது வெளிகள்ல ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும், எப்படி வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் நம்ம காட்ட சொல்றோம். ஆனா அதுல கூட இப்படி ஒரு அரசியலை இவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா PM ஃபண்ட்ல செய்ய முடியாதா என்ன? அவ்வளவுதான். அதை பத்தி எல்லாம் கேட்கவே கூடாது. அது கேட்டாலே நீங்க வந்து தேச துரோகிகள், நீங்க ஆன்டி இண்டியன்ஸ், நீங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள், நீங்க இந்துக்களை வந்து மதிக்கிறதே கிடையாது, அவங்களுடைய நம்பிக்கைக்கு வந்து ஆளானவர்களே கிடையாது, நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு ஓயாம ஒரு தப்பான பிளேட்டை தவறுதலாக அவதூறுகளாக இவங்க பரப்பக்கூடிய வேலையைத்தான் செய்யறாங்க. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை அறிக்கை, டிரான்ஸ்பரன்சியா நடந்துக்கிறது, மக்களுக்கு ஆதரவான மக்கள் அப்படின்னு சொன்னா அடித்தட்டு மக்கள், நடுத்தர இது பொருளாதாரத்தை கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாளர்களான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. ஒருத்தனுக்கும், ஒரு இந்துவுக்கும் ஒரு இஸ்லாமியனுக்கும் அல்லது சிறுபான்மை சமயத்தை சார்ந்தவனுக்கும் ஒரு மத வெறியை ஊட்டி அவங்களுக்குள்ள அடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியதாகத்தான் இன்னைக்கு அரசு இருக்கே அப்படின்றதான் நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு. அதனால இந்த இடத்துல போயிட்டு பாரதியார் தான் ஒரு கவிதை சொல்லுவார், பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரம்தான்,
பேய் வந்து ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது சாப்பிடுறதுக்கு என்ன அரிசி சோறா பார்க்கும்? பிணத்தை தான் அது வந்து பார்க்கும். அந்த மாதிரி இவர்களுடைய ஆட்சியில எந்த இடத்துலயுமே நம்மளால நியாயத்தை நோக்கி கேட்கவே முடியல. அதனால்தான் இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்னா இது சட்டத்துல அதுக்கு இடம் கிடையாது. எப்படிங்க அப்படின்னு கேட்டா, அந்த சட்டத்தை நாங்க என்னைக்கோ திருத்திட்டோம், அந்த சட்டம்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால இந்த சூழல் வந்து மாறணும் அப்படின்றதான் நம்ம எல்லோருடைய கனவாகவும் இருக்கு. இந்த இந்திய தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை, மக்களை வந்து சமமாக நடத்தக்கூடிய ஒரு பண்பு அது வேணும் அப்படின்றதான் நம்ம யோசிக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுல வரக்கூடிய பீகாரிகளை எல்லாம் அடிச்சு கொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவதூறு பேச்சு இருக்கு இல்லையா, அதை கேட்டு நம்ம எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம். அப்படி எல்லாம் இல்லாமல் சமமாக எல்லா மக்களையும் நடத்தக்கூடிய ஒரு அரசாக ஒன்றிய அரசு மாறணும் அப்படின்றதுதான் நம்முடைய கோரிக்கை. நன்றி மேம், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி.